சந்தோஷம்னா பணத்தை சேவிங் பண்ணிட்டா மட்டும் சந்தோஷம். எல்லாம் டைம் டேபிள் பிரகாரம் பண்ணிட்டோம், ஓகே அப்பாடா. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைமுறை இப்போ இருக்கிற எங்கள் பசங்களோட சேர்த்து சொல்கிறேன், ஜென்ரேஷன் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய யோசனையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சந்தோஷமாக வாழணும் போதே பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்காக பணம்னு அது பின்னாலேயே ஓடணும்னா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இப்போ எல்லா விலைவாசி ஏறிப்போச்சு. குடும்பம் நடத்துறதே ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, பணம் அது ஒரு முக்கிய தேவை. அதே நேரம் நம்ம பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், நிறைய பணத்துக்காகவே டைமை ஸ்பெண்ட் பண்ணாத, அதுக்கு கொஞ்சம்ன்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு சேவிங்ஸ் கொஞ்சம், வாழ்க்கையில் சந்தோஷமாக வெளியே போகிறது வர்றது அதுக்காக கொஞ்சம், பசங்க படிப்பு கொஞ்சம், ஃப்யூச்சர் பிளான் அது மாதிரி கொஞ்சம் முதல்லேருந்தே பிளான் பண்ணி அந்தந்த சேவிங்ஸ் அதில் நம்ம பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் அதுக்கு செலவு பண்ணும்போது நமக்கு பெரிய கஷ்டமும் தெரியாது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம ஒரு 50 வயசில் இதுக்கு பிளான் பண்ணோம்னா அது வேலைக்கு ஆகாது. இப்போ இருந்தே 35, 30, 40 வயசு ஆள் கூட இருக்கட்டும், இப்போத்துலேருந்தே இது மாதிரி பணத்துக்காகவே நம்ம பணம் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னு ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. அதுவும் வேணாம். நம்மளால் முடிஞ்ச அளவு உழைச்சி அதாவது 10,000 ரூபாய் சேர்க்குறவன் மாதம் ஒரு 500 ரூபாய் சேர்க்குறான், 1,00,000 ரூபாய் சேர்க்குறவன் கடைசியில் கடனில் இருக்கிறான். அது மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதனால் எனக்கு சம்பளம் கம்மி, அதனால் என்னால் முடியலன்னெலாம் சொல்லக்கூடாது. நம்ம வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணோம்னா அதுவே ஒரு பெரிய வாழ்க்கையில் சந்தோஷம். அதுக்கு விட முக்கியமானது டைம் டேபிள் போட்டு இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா அது அப்படியே நம்ம மனசுலேயும் பதிவாயிடும். ஃப்யூச்சர்லேயும் எந்த ஒரு கல்யாணம் பண்ணும்போது கஷ்டம் இருக்காது. பசங்க படிக்கும்போது என்ன நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதுனால அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதனால் இன்றைய தலைமுறை சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் தெரியாதவங்க ஒருத்தருக்காவது இது பயன்படணுன்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் சந்தோஷம்னா பணத்தை சேவிங் பண்ணிட்டா மட்டும் சந்தோஷம், எல்லாம் டைம் டேபிள் பிரகாரம் பண்ணிட்டோம், ஓகே அப்பாடா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இதுக்கு பின்னாலேயும் இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ். குழந்தைங்கள அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், போகாதவங்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்த உடனே அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை பெருசாக போகலைன்னாலும் கிட்டவே எங்கன்னா இருக்கிற இடத்துக்கு இட்டு போயிட்டு உங்களுடைய மகிழ்ச்சி பல மடங்கு இப்போத்துலேருந்தே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் நம்ம பசங்களாம் இதே ஃபாலோ பண்ணுவாங்க. குடும்பத்தோடு நம்ம ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா பசங்க கூட முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கேம்ஸ் உட்காந்து விளையாடுறதா இருந்தால் உட்காந்து உடம்புல வலு இருக்கிறவங்க ஓடி விளையாடுற மாதிரி குழந்தைங்க கூட விளையாட முடியாதவங்க அதை உட்காந்துன்னு எத்தனையோ விளையாட்டுக்குது, செஸ் இருக்குது, கேரம் போர்டு, அது மாதிரி கூட குழந்தைங்க கூட விளையாடி வீட்டில் இருக்க டைமை சந்தோஷமாக பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு பையன் ஒரு ஃபோனு, அம்மா ஒரு ஃபோனு, அப்பா ஒரு ஃபோன் வச்சுக்கின்னு இன்றைக்கி லீவ் ஃபுல் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது என்னுடைய கருத்து. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்னுடைய கருத்தை சொல்லுங்கள்.